நடிகர் விஜயின் பிறந்த நாளையொட்டி ஜனநாயகன் படத்தின் 2வது போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா, வணக்கம். விவரங்கள் ராஜா. வணக்கம். நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜயின் 51வது பிறந்த நாளை இன்று விஜய் ரசிகர்கள் தமிழகம் முழுவதும் கொண்டாடி வருகிறார்கள். மேலும் அந்த படத்தின் தயாரிப்பு ஜனநாயகன் படத்தின் தயாரிப்பு நிறுவனம் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று நள்ளிரவு 12 மணி அளவில் ஒரு போஸ்டரும் அதே போல ஒரு கிளிம்ஸ் வீடியோவும் வெளியிட்டிருந்தார்கள். அதில் என் நெஞ்சில் கூடியிருக்கும் என்று அடிக்கடி பல்வேறு இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் விஜய் பேசும் அந்த வசனத்தையும் வைத்து அதே போல் ஒரு உண்மையான தலைவன் அதிகாரத்திற்கு அல்ல மக்களுக்காக உருவாக்கப்படுகிறார் என்ற வாசகத்துடன் அதே போல காக்கி சட்டை அணிந்து நடிகர் விஜய் நடந்து வருமாறு ஒரு கிளிம்ஸ் வீடியோ வெளியிட்டிருந்தார்கள். அதில் அதே போல் இன்று காலை தற்போது காக்கி சட்டையுடன் நடிகர் விஜய் இருப்பது போல் ஒரு போஸ்டரை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக அடுத்த ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி, அதாவது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த திரைப்படம் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். ஜனநாயக படத்தை ஹெச் வினோத் இயக்குகிறார். இந்த படத்தில் பிரகாஷ் ராஜ், கௌதம் வாசுதேவ் மேனன், அதே போல் பாபி தியோல், பூஜா ஹெக்டே, மம்தா பஜு போன்ற பலரும் இந்த படத்தில் நடித்திருக்கிறார்கள். ஏற்கனவே நடிகர் விஜய் தீவிர அரசியலில் இறங்கி வரும் களம் நேரத்தில் இந்த படம் அவருடைய கடைசி படம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர சூழ்நிலையில் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.